Welcome to my YouTube channel Get Well Educate. Today I am going to discuss one of the very easy and interesting topic, thermal physics. At the end of this video you can get a clear idea on this topic, thermal physics. So what is thermal? Thermal means heat, temperature. So வெப்பம் அது சம்பந்தமாக தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். நேச்சுரல் ஹீட் எங்கேருந்து வருது? சன். ஸோ சன் தான் தெர்மல் எனர்ஜியோட ப்ரைமரி சோர்ஸ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவை அது உயிர் வாழ்கிறதுக்கு. ஸோ அந்த ஹீட்டு தான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இந்த யூனிட்டில் தெர்மல் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, தெர்மல் எனர்ஜியோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர்? ஒரு பாடியில் உள்ள ஹீட்டை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். பாடி இந்த சென்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சரோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அந்த ஆப்ஜெக்டில் உள்ள ஹீட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ணுறது தான். ஸோ டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின், கே. இது டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் என்னென்னு கேட்டாங்கன்னா 36.7 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவோம், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். ஸோ அப்சல்யூட் ஸ்கேல், ஒரு பாடியோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு ஜீரோலேருந்து மெஷர் பண்ணுறது, கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இதோட ஃப்ராக்ஷன் எப்படின்னா 1/273.16th பார்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ 1 டிகிரி செல்சியஸ் வந்து 1 கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்கும். 0 கெல்வின் தான் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கெல்வின் ஸ்கேலோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 273 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஸோ அந்த கெல்வின் ஸ்கேலை வச்சு செல்சியஸையும் ஃபாரன்ஹீட்டையும் ரிலேட் பண்ண போகிறோம். கெல்வின் செல்சியஸ் ரிலேட் பண்ணும்போது ப்ளஸ் 273, கெல்வின் ஃபாரன்ஹீட் ரிலேட் பண்ணும்போது மைனஸ் 273. ஸோ இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஃபார்முலாஸ், இதை பற்றி நீங்கள் கேர் பண்ண வேண்டாம். கெல்வின் செல்சியஸ்னால் ப்ளஸ் 273, கெல்வின் ஃபாரன்ஹீட்னா மைனஸ் 273. இதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம்? தெர்மல் என்ன? ஹீட். ஈக்குலிபிரியம்னா சேம், ஈக்குவல், அந்த மாதிரி. ஸோ வேர்ட்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஈக்குவலான ஹீட்டை வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு ஹாட் பாடி இருக்குது, பிங்கிற ஒரு கோல்டு பாடி இருக்குது. அப்போது ஏக்கு ஹீட் அதிகமாக இருக்கும், பிக்கு ஹீட் கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம கான்டாக்டில் கொண்டு வரும். அதாவது ரெண்டுமே நம்ம இணைக்கும் போது ஏவோட ஹீட்டு பிக்கு வரும். அதாவது ஹீட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ஹீட் கம்மியான பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஏலேருந்து ஹீட் வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அந்த அந்த ரெண்டு பாடிக்குள்ள டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கிறதுக்கு. எப்போவுமே ஹீட் வந்து ஹாட்டர் பாடிலேருந்து கோல்டு பாடிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. அப்போது ஹீட் வந்து நார்மல் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெந்நி தண்ணி இருக்குது, அதில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஹீட் வந்து நார்மல் ஆயிரும், அந்த மாதிரி. ஸோ அதான் தெர்மல் ஈக்குலிபிரியம். ரெண்டு பாடியை வந்து டிஃப்ரெண்ட் ஹீட்டில் இருக்கும்போது அதை கான்டாக்டில் கொண்டு வந்தால் அந்த டோட்டல் பாடியோட ஹீட் வந்து சேம் ஆயிரும். என்ன ஹீட் இருக்கோ அந்த ஹீட்டை வந்து ஈக்குலிபிரியம் ஆயிரும். ஸோ அப்படி ஒரு ஹாட் பாடி வந்து ஒரு கோல்டு பாடியோட கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு போகும். அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி தான் நம்ம தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ தெர்மல் எனர்ஜின்னு என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். எதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஆகுது? டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். ஏ பாடிக்கும் பி பாடிக்கும் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இருக்குது. ஸோ இந்த தெர்மல் எனர்ஜி வந்து நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம், சிம்பிளாக ஹீட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் ஹீட்டு. ஸோ அப்படி ஹையர் டெம்பரேச்சர் பாடியிலேருந்து ஹீட் லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸை தான் ஹீட்டிங்னு சொல்கிறோம். ஹீட்டிங் எப்படிலாம் நடக்குன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன்ற மூலமாக நடக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இது பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்க்கலாம். ஹீட்டு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா ஹீட்டுக்கு டைரக்ஷனல் ஃப்ளோ மட்டும் தான் இருக்குது, அதுக்கு மேக்னிடியூட் கிடையாது. மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருந்தால் அது வெக்டர் குவான்டிட்டி. நமக்கு வந்து ஹீட்டில் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஸ்கேலார் குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் வந்து ஜூல். ஹீட் ஒன்று அப்சர்வ் ஆகும் இல்லை எவால்வ் ஆகும், ஒன்று வெளியில் வரும் இல்லை உள்வாங்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹீட் எனர்ஜி ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் கண்டிப்பாக போகணும். அப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து அல்டர் ஆகாது, அதாவது சேஞ்ச் ஆகாது. என்ன மாஸ் இருந்துச்சோ அதே ஒரிஜினல் மாஸ் தான் ஹீட் ஆனதுக்கப்புறமும் இருக்கும், சப்போஸ் கூல் ஆனதுக்கப்புறமும் இருக்கும். ஸோ எவ்வளோ இப்போ ரெண்டு பாடி ஏ பாடி பி ரெண்டு கான்டாக்டில் இருக்கும்போது
எவ்வளோ ஹீட் கெயின் ஆயிருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லாஸ் ஆயிருக்கும். ஸோ ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ். எப்படின்னு புரியுதா? ஏங்கிற ஹாட் பாடி பிங்கிற கோல்டு பாடியோட கான்டாக்ட் ஆகும்போது இந்த ஹீட் வந்து ஏல ஹீட் வந்து கண்டிப்பாக பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஹீட் கெயின் ஆகிருக்கும், இங்கே ஹீட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் சப்ளை பண்ணும்போது அது ஒரு 3 கண்டிஷனுக்கு ஃபாலோ ஆகும். ஹீட் சப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும், ஆர் அந்த ஆப்ஜெக்ட் மேபி அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ஸ்டேட் இன் த சென்ஸ் சாலிட், லிக்விட், கேஸ், இந்த மூணுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட மாலிக்யூல்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் ஹீட் ஆகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு சொல்கிறேன். ஐஸ் க்யூப் இருக்குது. ஐஸ் க்யூப்பை ஹீட் பண்ணும்போது சாலிட், ஐஸ் க்யூப் வந்து சாலிடு, ஹீட் பண்ணும்போது அது லிக்விட் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுனால அதில் உள்ள மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் ஐஸ் க்யூப் வந்து சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது. ஸோ இந்த 3 கண்டிஷன் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிறது, ஃபாலோ ஆகும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் சப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதாவது அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன் தான் நம்ம தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் தெர்மோமீட்டர் இருக்கும். நம்ம தெர்மோமீட்டரை ஒரு பேஷண்ட்டு வாயில் இன்சர்ட் பண்ணும்போது அவங்களோட ஹீட்டு அந்த தெர்மோமீட்டரில் இருக்கிறதுனால தான் அந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து லிக்யூடுக்கு. இதேமாதிரி சாலிட், கேஸ் எல்லா ஸ்டேட்டில் உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கும் ஹீட்டிங்கில் பண்ணும்போது. ஸோ சாலிடில் எப்படி எக்ஸ்பேன்ஷன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் சப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் உள்ள ஆட்டம்ஸ் எனர்ஜி கெயின் பண்ணும். எனர்ஜி கெயின் பண்ணிட்டு வைப்ரேட் ஆகும். அப்படி அந்த வைப்ரேட் ஆகும்போது எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து லிக்யூட் கேஸஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராக தான் இருக்கும். ஏன்னா சாலிடு உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பேன்ஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவானா ஸ்மாலராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ சாலிட் எக்ஸ்பேன்ஷனில் லீனியர், சூப்பர்ஃபிஷியல், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணலாம். லீனியர் எக்ஸ்பேன்ஷன். லீனியர்னால் என்ன? ஸ்ட்ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட லென்த் சேஞ்ச் ஆகும். எதனால்? டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அந்த சேஞ்ச் இன் லென்த்தை தான் நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். இதை லாங்கிடியூடினல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லலாம். அந்த சேஞ்ச் இன் லென்த் பெர் டிகிரி செல்சியஸ் அதை வந்து ரிலேட் பண்ணுறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வந்து கெல்வின் பவர் -1. இந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் சாலிட் மெட்டீரியல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எல்ஓ அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் லென்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் டிஓவாக இருக்குது. நம்ம ஹீட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்ங்கிற லென்த்துக்கு சேஞ்ச் ஆகுது. இதில் ΔLங்கிறது சேஞ்ச் இன் லென்த். ஏன் ΔLங்கிறது சேஞ்ச் இன் லென்த் ஆகுது? நம்ம ஹீட் அப்ளை பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆன லென்த்து தான் ΔL. ஸோ அப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் வேறு டெம்பரேச்சர் இருக்கும், ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆனது ΔT. ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் என்ன? சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். அதுதான் ΔL டிவைட் பை L0. அதுதான் சேஞ்ச் இன், அதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு α/L. சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் சப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் ஏரியாவே எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுதான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். இதை நம்ம ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். சூப்பர்ஃபிஷியலும் லீனியரும் கிட்டத்தட்ட ஈக்குவல். லீனியர் எக்ஸ்பேன்ஷனில் லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனில் அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் ஏரியாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் A0 அப்படிங்கிற ஒரிஜினல் ஏரியாவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும்போது ΔA அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த க்ரீன் கலரில் உள்ளது தான் ΔA. அந்த ΔA அப்படிங்கிறது ஹீட் அப்ளை பண்ணதுனால எக்ஸ்பேண்ட் ஆன ஏரியா. ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு கோஎஃபிஷியன்ட் எப்படி போடுவோம்? சேஞ்ச் இன் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா. சேம் லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கு எப்படி போட்டோம்? சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதே மாதிரி சேஞ்ச் இன் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். அவ்வளோதான். சேம் லீனியர் எக்ஸ்பேன்ஷனில் லென்த்து, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனில் என்டையர் ஏரியா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
ஸோ கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன்னா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட்டை சப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் உள்ள என்டையர் வால்யூமே சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். இதை நம்ம வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறோம். ஸோ கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு கோஎஃபிஷியன்ட் எப்படி போடுவோம்? சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். அதாவது V0 அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணும்போது ஹீட் அடிஷன் ஆகிறதுனால சேஞ்ச் இன் வால்யூமாக மாறுது. அந்த சேஞ்ச் இன் வால்யூம் தான் ΔV. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். அப்போ ΔV டிவைடட் பை V0 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா V இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ΔT. ஸோ லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? லீனியர் எக்ஸ்பென்ஷனில் லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷனில் ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் பிரெத் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு. கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷனில் கியூப்னா லென்த் பிரெத் ஹைட்டு. ஸோ LBH லென்த் பிரெத் ஹைட் இது மூணுமே எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதுதான் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். ஸோ சாலிட் ஆப்ஜெக்டோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் டைப்ஸ். எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்யூட் அண்ட் கேஸ். ஸோ சாலிட் எக்ஸ்பேன்ஷனில் அதாவது சாலிட் ஆப்ஜெக்டில் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்மாலராக தான் இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா சாலிட் ஆப்ஜெக்டில் உள்ள ஆட்டம்ஸ் அதாவது அந்த மாலிகுல்ஸ் வந்து ரிஜிட்டாக இருக்கும், அதாவது க்ளோஸ்டு பாண்டாக இருக்கும். ஒவ்வொரு பாண்டும் ஒவ்வொரு மாலிகுலும் ரொம்ப க்ளோஸ்டு பாண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சாலிட் ஆப்ஜெக்டில் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்மாலராக இருக்குது. பட் லிக்யூடில் அந்த மாலிகுலோட பாண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்து சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்யூடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் கேஸ் தான் அதிகம், ஹையஸ்ட். ஒவ்வொரு மாலிகுலுக்குள்ள பாண்ட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ கேஸை ஹீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து சாலிட் லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். என்ன கன்க்ளூஷனில் வராங்கன்னா, சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்யூடில் எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும், சாலிடும் லிக்யூடு கம்பேர் பண்ணும்போது கேஸில் எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். இதுதான் கன்க்ளூஷன். ஸோ ஒரு லிக்யூடை நம்ம ஹீட் பண்ணணும்னா அந்த லிக்யூடை கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டெய்னரில் வச்சு அந்த கண்டெய்னரில் ஹீட் பண்ணி தான் நம்ம லிக்யூடை ஹீட் பண்ண முடியும். ஸோ வந்து ஹீட் வந்து டைரெக்டாக அப்போ லிக்யூடுக்கு வராது. பாதி ஹீட்டை வந்து கண்டெய்னர் அப்சர்வ் பண்ணிக்கிறோம், மீதி ஹீட்டு தான் லிக்யூட் அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போது ரியல் எக்ஸ்பேன்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ரெண்டு இருக்குது லிக்யூடில். அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா ஒரு லிக்யூடு அதை நம்ம வந்து எந்த ஒரு கண்டெய்னரோட யூஸும் இல்லாமல் டைரெக்டாக அந்த லிக்யூடை நம்ம ஹீட் பண்ணோன்னா அதான் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுக்குமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்குது. அதுக்கான யூனிட்டும் வந்து Kelvin/-1 தான். ஸோ அப்போ அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறது. அப்பரண்ட்னா என்ன? நாட் ஆக்சுவல், ரியல், அதாவது ஆப்போசிட் டு ரியல். ஸோ ஏதோ ஒரு கண்டெய்னர் இல்லாமல் லிக்யூடை ஹீட் பண்ணுறதுங்கிறது வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வெந்நீர் வைக்கிறோன்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் வெந்நீர் வைப்போம். நம்ம தண்ணியை கொண்டு போய் அப்படி டேரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம அந்த பாத்திரத்தில் வைக்கும்போது முதல்ல அந்த பாத்திரம் ஹீட் ஆகும், அதுக்கு அந்த பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த ரிமைனிங் ஹீட் வந்து லிக்யூடுக்கு போய் லிக்யூட் எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்யூட் ஹீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்படி நம்ம ஹீட் பண்ணுறதுனால லிக்யூடோட ஆக்சுவல் எக்ஸ்பென்ஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறோம் இதை. ஸோ இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இதோட யூனிட்டும் Kelvin/-1 தான். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக எப்படி லிக்விட் எக்ஸ்பென்ஷன் நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ரெண்டுமே சேம் டைமில் பார்க்க போகிறோம். ஒரு கண்டெய்னரில் L1 அப்படின்னு லெவல் 1 அப்படின்ற ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு லிக்விடை ஃபில் பண்ணி வைக்கிறோம். அதை நம்ம ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் தான் ஹீட் ஆகும். கண்டெய்னர் ஹீட் ஆகி கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். கண்டெய்னரில் உள்ள ஹீட்டு தான் லிக்யூடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி லிக்யூடு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் லெவல் ஆஃப் ஹீட்டை வந்து லிக்யூடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது L2 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு லிக்யூட் வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஹீட்டுமே அந்த லிக்யூடுக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது L3 அப்படின்ற லெவலுக்கு லிக்யூட் வந்து ரைஸ் ஆயிரும். ஸோ இதில் ரியல் எக்ஸ்பென்ஷன் என்னென்னா லெவல் 3, அதாவது L3ன்ற இதுவும் L2ஓட டிஃப்ரென்ஸாக ரியல் எக்ஸ்பென்ஷன். அதே இது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்னா L3யும் L1, அதாவது லெவல் 3யும் லெவல் 1க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ சாலிட் எக்ஸ்பென்ஷன், லிக்யூட் எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் எக்ஸ்பென்ஷன். அப்போது ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ். ஸோ கேஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 3 கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம். ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். இது 3 ரிலேட் பண்ணி 3 லாஸ் இருக்குது. ஸோ பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவோகாட்ரோஸ் லா. இது என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது மூணில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டூவை ரிலேட் பண்ணுறது தான் இந்த 3 லாஸ். ஸோ பாயில்ஸ் லாவில் என்னென்னா டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் வந்து கான்ஸ்டன்ட் பண்ணுறோம். அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பண்ணோன்னா அப்போது அந்த டயத்தில் உள்ள ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதுதான் பாயில்ஸ் லா. ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் அப்போது அந்த ஃப்ளோ ஆஃப் கேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். செகண்ட் கேஸில் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிட்டோம்னா அந்த கேஸஸோட மாலிகுலோட மோஷன் வந்து குறைஞ்சிரும், அப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ பர்ஃபெக்ட் கேஸ், அதாவது இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் இருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அந்த ப்ரெஷரும் வால்யூமோட ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போ PV is equal to கான்ஸ்டன்ட். ஸோ பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வச்சோம். நெக்ஸ்ட் சார்லஸ் லாவில் த லா ஆஃப் வால்யூம் அப்படின்னா ப்ரெஷரை இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் வைக்க போகிறோம். ஸோ ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் வச்சிட்டோம்னா அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ், அப்போது V is directly proportional to T. ஸோ V by T is equal to கான்ஸ்டன்ட். ஏன்னா Tங்கிற ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள Tயை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடும், டிவைடில் வந்துடும், அப்போ V divided by T is equal to கான்ஸ்டன்ட் வந்துடும். ஸோ சார்லஸ் லாவில் ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் வைக்கிறோம், பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அவகேட்ரஸ் லாவில் போத் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டன்ட் வைக்கிறோம். ஸோ அப்படி ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டன்ட் வைக்கும்போது அப்போது அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அதாவது அந்த கேஸில் எவ்வளோ ஆட்டம் இருக்கோ அந்த ஆட்டம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது Vங்கிறது வால்யூம், Nங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அப்போது V is directly proportional to N. அப்போது N டிவைடில் வந்துருச்சுன்னா V by N is equal to கான்ஸ்டன்ட்னு வரும். ஸோ அவகேட்ரஸ் லாவில் ப்ரெஷரும் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வைக்கும்போது அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அதான். ஸோ அவகேட்ரோட வேல்யூ வந்து 6.023 × 10⁻23 மோல். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க்காக இருக்கலாம், எதனால் இருக்கலாம். ஸோ நான் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அவகேட்ரோஸ் நம்பரோட வேல்யூ வந்து 6.023 × 10⁻23. ஸோ கேஸஸை ரியல் கேஸஸ், ஐடியல் கேஸஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ரியல் கேஸஸ்னால் எல்லா கேஸுக்குமே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் இன்னொரு கேஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கிற கேஸஸ் எல்லாமே ரியல் கேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணி CO2, அப்போ ரியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸ்னால் என்ன? எந்த ஒரு கேஸும் இன்னொரு கேஸோட இன்டராக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் ஐடியல் கேஸ். அது வந்து பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி அதாவது இது வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். எல்லா கேஸுமே கண்டிப்பாக இன்னொரு கேஸோட அட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சிச்சுவேஷன் என்னென்னா அந்த என்விரான்மெண்ட்டில் ப்ரெஷர் கம்மியாக இருந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்குள்ள இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வீக் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிற கேஸஸில் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து பாண்டிங் ஆகாமல் தனியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஐடியல் கேஸஸ் ஒபே பண்ணும். ஸோ லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த இன்டராக்ஷன் இல்லாத கேஸஸ் தான் ஐடியல் கேஸஸ். ஸோ ஐடியல் கேஸ் வந்து பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோஸ் லா எல்லா லாவுமே ஒபே பண்ணும். அப்போ பாயில்ஸ் லா என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வச்சோம்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், அப்போ PV is equal to கான்ஸ்டன்ட். சார்லஸ் லாவில் ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் வைக்கிறோம், அப்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், அப்போது V by T is equal to கான்ஸ்டன்ட் பார்த்தோம். அவகேட்ரோஸ் லாவில் போத் ப்ரெஷர் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வைக்கிறோம், அப்போது அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இட். ஸோ V by N is equal to கான்ஸ்டன்ட். ஸோ பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோஸ் லா இந்த 3 ஈக்குவேஷனும் ரிலேட் பண்ணி தான் ஐடியல் கேஸ்க்கு PV is equal to RTன்ற ஈக்குவேஷனும் வந்துச்சு. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம், அதோட வேல்யூ PV is equal to RT. So that's all for this chapter thermal physics. If you have doubts please let me know in the comment box below. நான் கண்டிப்பாக டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். என்னால் இன்னும் டீட்டெயில்டாக தெளிவாக நடத்த முடியும். ஐ டூ ஹேவ் தி எபிலிட்டி. சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சஜஷன் சொன்னதுக்கு தேங்க்யூ. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் bring me a thumbs up. ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் forget to subscribe to my YouTube channel Get Well Educated. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.